friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல woolen thread வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம மாலையா செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸி. இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா இந்த மாலை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த 2 கலர் யான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பிரைட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த யான் வந்து 4 ப்ளே யான். நீங்கள் இதுக்கு பதில் நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிறதுல அந்த உள்ளனில் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பீட்ஸ் ஹூக் சைஸ் வந்து நான் 2 mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ ஃப்ளார் நல்லா வரும். பெரிய சைஸ் ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் பெருசாக வரும். அதுக்கப்புறம் யான் நீடில் சிசர். ஸோ இப்போ நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டுக்கோங்க. இந்த செயின் 3 வந்து ஃபர்ஸ்ட் டபுள் crochet. ஸோ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 5 டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ crochet பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு தனியாக கிளாஸஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் 3 போட்டிருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம 5 டபுள் crochet போடணும். அப்போ டோட்டலாக நமக்கு 6 டபுள் crochet இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் 1 2 3 4 5 6 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன யான் பிடிச்சி இழுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அந்த சர்க்கிள். அதுக்கப்புறம் நம்ம செயின் 3 போட்டோம் இல்லையா, அதில் தேர்ட் செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம அகெயின் செயின் 3 பண்ணிக்கலாம். 1 2 3. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 4 டபுள் crochet ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த செயின் 3 வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு டபுள் crochetவாக எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதே எங்கே செயின் 3 போட்டோமோ அதே ஸ்டிச்லேயே அகெயின் 3 டபுள் crochet போட்டுக்கோங்க. ஸோ செயின் 3யோட சேர்த்து நம்மளுக்கு 4 டபுள் crochet வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 4 டபுள் crochet. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே நம்ம 4 டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 4 டபுள் crochet. நெக்ஸ்ட்லேயும் 4 டபுள் crochet பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 டபுள் crochet பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் 3 இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3 1 2 3. ஸோ அதே ஸ்பேஸ்லேயே செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸ்லேயே அகெயின் 3 டபுள் crochet. இந்த ரவுண்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 4 டபுள் crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செயின் 3 போட்ட ஸ்பேஸில் 3 டபுள் crochet பண்ணிக்கலாம். 2 3. ஸோ 1 2 3 4. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் அகெயின் 4 டபுள் crochet. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 4 டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 4 ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக 4 டபுள் crochet ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுதே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கலர் வந்து இந்த மாதிரி அந்த செயின் 3 போட்டிருப்போம் இல்லையா, அதில் தேர்ட் செயின் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் 1. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet. ஸோ செயின் 1 போட்டிருக்கோம்ல, அதே ஸ்டிச்சிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எக்ஸஸ் யான்லாம் இப்படி பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் குரோஷேவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஃப்ளவர் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸஸ் yarnலாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 ஃப்ளவர்ஸ் செஞ்சுக்கணும். ஸோ இது வந்து சின்ன சைஸ் ஃப்ளவர், இந்த மாதிரி 4 பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த சின்ன ஃப்ளவரில் வந்து சென்டராக இங்கே பண்ணியிருந்தோம்ல, இதில் வந்து 6 பண்ணிடணும். 6 டபுள் க்ரோஷே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த ஃப்ளவரில் நான் 10 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 12 இல்லை 18 டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 4 டபுள் க்ரோஷே பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ டோட்டலாக 5 ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரே ஒரு பாம்பாம் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கலரும் சேர்த்து வச்சு ஒரு பாம்பாம் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 ஃபிங்கரில் 35 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரெட் வச்சு நாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஈவனாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாம்பாம் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி yarn needle த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மாலை எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட் எடுத்து ஒன்று மட்டும் நாட் போட்டிருக்கேன், ஒரு பக்கம் மட்டும் நாட் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாம்பாம் வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 12 பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 12 or 15 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 12 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒரே ஒரு ஃப்ளார் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளார் சின்னது கிடையாது, பெருசாக பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ஃப்ளார் எடுத்து இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக பண்ணியிருக்கோம் இல்லையா 4 ஃப்ளார், அதில் வந்து 1 எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதுலேயும் ஒரு 10 பீட்ஸ். ஸோ இதே போல் அடுத்தது இன்னொரு ஃப்ளார், அகெயின் ஒரு 10 பீட்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக ஸ்டிச் இது பண்ணிட்டோம், அதாவது மாலை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே போல் இன்னொன்று வந்து நம்ம ரெடி பண்ணணும், இன்னொரு பக்கத்துக்கு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அகெயின் இதே போல் இன்னொரு த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ ஒரு த்ரெட்டில் தான் நாட் போட்டிருக்கேன். பாம்பாமில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சென்டராக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரோ பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ பீட்ஸ் ஆட் பண்ணமோ அதே அளவுக்கு இங்கேயும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் வந்து 12 பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து 12 வந்து பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஃப்ளாரில் சென்டராக அதே போல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ரோலேருந்து நம்ம 10 பீட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் வந்து 10 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு சின்ன ஃப்ளார். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் லேயரில் ஆட் பண்ணலை, அட்டாச் பண்ணலை, பெரிய ஃப்ளாரில் மட்டும்தான் ஒன்றா இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் தனித்தனியாக இப்படி டிவைட் பண்ணிக்கணும் 2ஆ. ஸோ அதனால் இன்னொரு சின்ன ஃப்ளார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10 பீட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளார், அப்புறம் 10 பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கோத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாலை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாலை செஞ்சு போட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.